வணக்கம் மக்களே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. செந்தில் செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக அந்த மொத்த பாண்டியன் குடும்பத்தோட மானமும் மரியாதையும் இப்போ நடுத்தெருவுல சிரிக்க போகுதா? லஞ்சம் வாங்குன குற்றத்துக்காக செந்திலை லஞ்ச ஒழிப்பு துறை போலீஸ் வந்து கைது செஞ்சு கூட்டிட்டு போக போறாங்களா? இந்த குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகப் போகுதுன்னு நினைச்சா நெஞ்சமே பதறுது மக்களே. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப விலாவாரியா பார்க்கலாம். எபிசோடோட ஆரம்பத்திலேயே பாண்டியன் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹால்ல பாண்டியன் ரொம்பவும் கோபமா கொதிச்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. அவரோட முகத்துல அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு வேதனை. கோமதி எப்பவும் போல ரொம்ப பயந்து போய் ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. மீனா, ராஜி, சரவணன் இவங்க எல்லாரும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ரொம்ப பதைபதைப்போட தலைகுனிந்து நிக்கிறாங்க. பாண்டியன் கோமதிய பார்த்து, செந்தில் இன்னும் வரலையா? அவன வரச் சொல்லுடி முதல்ல அப்படின்னு ரொம்ப சத்தமா கத்துறாரு. பாண்டியனுக்கு லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியும். அதனால தன்னோட சொந்த பையனே லஞ்சம் வாங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு அவமானத்தை அவரால தாங்கவே முடியல. பாண்டியன் ரொம்ப கண்டிப்பா மீனா கிட்டையும் ராஜி கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்றாரு. இனிமே இந்த குடும்பத்துல செந்தில் ஏதாவது தப்பு பண்ணானோ இல்ல அந்த ஆபீஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நீங்க 2 பேரும் அதை என்கிட்ட உடனே வந்து சொல்லிடணும். அவனுக்கு துணை போயிடக் கூடாதுன்னு ரொம்ப கராரா சொல்றாரு. பாண்டியனை பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை தான் அவருக்கு உசுரு. ஆனா அதையே தன்னோட பையன் இப்படி மண்ணுல போட்டு மிதிச்சிட்டானேன்னு அவருக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு அழுகை, அப்படி ஒரு கோபம். சரியா அந்த நேரம் பார்த்து செந்தில் ரொம்ப சோகமா வீட்டுக்குள்ள வராரு. செந்திலை பார்த்த உடனே பாண்டியனுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. டேய், அந்த காசை கொண்டு போய் திருப்பி குடுத்தியாடா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சத்தமா கேக்குறாரு. அதுக்கு செந்தில் சொல்ற பதிலை கேட்டு அங்க இருக்கிற மீனா, ராஜி, சரவணன், கோமதி, பாண்டியன் எல்லாரும் அப்படியே உறைந்து போய் நிக்கிறாங்க. செந்தில் கண்ணுல தண்ணி ததும்ப அழுதுகிட்டே சொல்றாரு, அப்பா, நான் யார்கிட்ட அந்த லஞ்ச காச வாங்குனேன் அப்படிங்கிறதே எனக்கு சரியா தெரியலப்பா. எந்த முகம்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அதனால அந்த பணத்தை கொண்டு போய் எந்த ஏழை மக்களுக்கு உண்மையாவே தேவைப்படுதோ அவங்களுக்கு நான் அந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன்பா அப்படின்னு சொல்றாரு. செந்தில் தொடர்ந்து ரொம்ப இமோஷனலா பேசுறாரு. அப்பா, இன்னைக்கு தான் வறுமைனா என்னன்னு நான் கண்ணால பார்த்தேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாம கஷ்டப்படுற குடும்பங்கள் தங்களோட பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பீஸ், காலேஜ் பீஸ் கட்ட முடியாம கண்ணீர் விடுற பெற்றோர்கள், கால போடுறதுக்கு ஒரு செருப்பு கூட இல்லாம கஷ்டப்படுற ஏழை மக்கள், இவங்களையெல்லாம் நான் இன்னைக்கு தான்பா நேர்ல பார்த்தேன். அதனால அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாரு. அப்பா, இந்த லஞ்சம் வாங்குறது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இன்னைக்கு தான்பா ரொம்ப ஆழமா புரியுது. அவங்க அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ கண்ணீர் விட்டு இருப்பாங்கன்னு நான் இப்போ தான் உணர்றேன். நான் பண்ண தப்புனால தான் மீனாவோட உடம்பு கூட சரி இல்லாம போச்சு. இந்த குடும்பத்துக்கே பெரிய அவமானம் வந்துச்சு. இப்போ நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. இனிமே என் உசுறு போற நிலைமை வந்தா கூட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி பாண்டியன் கால்ல விழுந்து கதறி கதறி அழுவுறாரு. செந்திலோட இந்த அழுகை உண்மையாவே எல்லார் மனசையும் கலங்கடிச்சிருச்சு. பாண்டியன் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆன ஆளு. அவருக்கு நேர்மை தான் ரொம்ப முக்கியம். அவரு செந்திலை தூக்கி நிறுத்தி ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. டேய், ஒரு மனுஷனுக்கு பணம், காசு, செல்வ செழிப்பு முக்கியம் இல்லடா, நேர்மையும் மனச்சாட்சியும் தான் ரொம்ப முக்கியம். உழைக்காம வர்றா காசு என்னைக்குமே நிலைக்காது. நீ இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற தப்ப இன்னொரு தடவை பண்ண அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நானே உன்னை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இது தான் என் முடிவுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு செந்தில். அதை கேட்டு கையெடுத்து கும்பிட்டு, இனிமே என் வாழ்க்கையில இந்த லஞ்சம்குற பேச்சுக்கே இடம் இருக்காதுப்பா, நான் திருந்திட்டேன்பா அப்படின்னு ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை பண்றாரு. இந்த இடத்துல செந்திலோட எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா வெளிப்பட்டுருக்கு. அதுக்கு அப்புறம் செந்தில் அவரோட ரூமுக்கு போய் மீனா கிட்ட தனியா பேசுறாரு. மீனா முன்னாடியும் செந்தில் கையெடுத்து கும்பிட்டு அழுவுறாரு. மீனா, என்ன மன்னிச்சிரு மீனா, நான்
பணத்தை பார்த்து ஆசைப்பட்டேன், மத்தவங்கள பார்த்து நானும் பெரிய ஆளா ஆகணும்னு நினைச்சு ஒரு பெரிய தப்பு பண்ணி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். லஞ்சம் வாங்குற அந்த எச்ச காசுல வாழுற வாழ்க்கை நமக்கு தேவையே இல்ல மீனா. இனிமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சு நேர்மையான வழியில நம்ம குடும்பத்தை காப்பாத்துறேன். இனிமே என் உசுருக்குள்ள கூட அந்த லஞ்சம்குற எண்ணம் வராது மீனா. நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து நான் பட்டு திருந்திட்டேன் மீனா அப்படின்னு சொல்லி மீனாவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப எமோஷனலா அழுவுறாரு. மீனாவும் அவர் அழுவுறத பார்த்து ரொம்ப உருகி போய் செந்திலை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மீனாவுக்கு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. தன் புருஷன் முழுசா திருந்திட்டாரு, இனிமே அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு மீனாவோட முகத்துல ஒரு பெரிய நிம்மதி தெரியுது. இன்னொரு பக்கம் சரவணன் ராஜி அவங்க ரூம்ல இருக்காங்க. அங்க ரொம்ப அழகான ஒரு ரொமான்டிக் மற்றும் எமோஷனல் உரையாடல் நடக்குது. சரவணன் செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராஜி எதுக்கு இன்னும் தூங்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சரவணன் சொல்றாரு, என் கூட வேலை பார்க்குற மகேஷ்னு ஒரு தம்பிக்கு அவனோட மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்கிடுச்சு. அதனால அவனெல்லாம் திரை அனுப்பாம உள்ளூர்லயே வேலை பார்க்க சொல்லி நான் டியூட்டி மாத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ராஜிக்கு ரொம்ப ஆச்சரியம். சரவணன் எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ பொறுப்பான ஆளு, எல்லார் மேலையும் எவ்வளோ அக்கறை வச்சிருக்காருன்னு ராஜி உணர்றாங்க. ராஜி உடனே சரவணன் கிட்ட கேக்குறாங்க, அப்போ நீங்க மட்டும் ஏன் உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மயிலு அக்கா வீட்டுக்கு அஞ்சலி வீட்டுக்குன்னு என் கூட வந்தீங்க? அந்த நேரத்துல உங்களுக்கு டியூட்டி முக்கியம் தெரியலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு சரவணன் ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்றாரு, ஒரு குடும்பத்துல நல்லது கெட்டது நடக்கும் போது புருஷன் பொண்டாட்டி கூட நின்னு ஆதரவு தரணும். அதே மாதிரி உங்க வீட்டு விசேஷத்துக்கு உன் கூட நான் நின்னு ஆதரவு தரணும்னு தான் வந்தேன் உனக்காக. நான் இதை கூட செய்யலனா எப்படி ராஜின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜியோட மனசு அப்படியே உருகி போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி சரவணனை அவங்க எவ்வளோ தப்பா நினைச்சாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. பெரிய ரவுடி வில்லன்னு எல்லாம் தப்பு தப்பா எடை போட்டாங்க. ஆனா சரவணன் ஒரு தங்கமான மனுஷன் அப்படிங்கறத ராஜி இப்போ ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறாங்க. ராஜியோட கண்களில் ஒரு குற்ற உணர்ச்சி கலந்த ஒரு புது காதல் தெரியுது. சரவணனை பார்த்து அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க. அடுத்த சீன்ல குமார் சரவணனை தேடி வராரு. குமார் ரொம்ப கவலையா குழப்பமா இருக்காரு. மயிலு கர்ப்பமா இருக்கா, ஆனா அவங்க கல்யாணம் இன்னும் சரியா நடக்கல. அந்த மயிலு ஓட குடும்பம் பண்ற பிரச்சனைகளால குமார் ரொம்ப பயந்து போய் இருக்காரு. சரவணன் அவர் கிட்ட சொல்றாரு, இந்த மயிலு வீட்டுக்காரங்க எல்லாம் ஒரு மூளையே இல்லாத முட்டாள்கள். அவங்கள நினைச்சு நீ பயப்படக்கூடாது. நீ தான் உன் பொண்டாட்டி குழந்தையை நல்லா பார்த்துக்கணும். அவங்க பேசுறத பத்தி யோசிக்காத, தைரியமா இருந்து குமாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிறாரு. இப்படி கதை ரொம்ப அமைதியா எமோஷனலா போய்கிட்டு இருக்கும் போது தான் நமக்கே ஒரு பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி அடுத்த நாள் காலையில ஒரு அதிரடியான திருப்பம் நடக்குது. பாண்டியன் வீட்டுக்கு காலையில ஒரு 4-5 பேரு திடுதிப்புன்னு உள்ள வராங்க. பாண்டியன் அதிர்ச்சியாகி, யாருப்பா நீங்க எல்லாம், எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வர்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு வந்தவங்க நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வரோம். PWD டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற செந்தில் மேல லஞ்ச புகார் வந்திருக்கு. அதனால உங்க வீட்டை நாங்க சோதனை போடணும், சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டை ரெய்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் பாண்டியன், கோமதி, சரவணன், மீனா, ராஜி, செந்தில்னு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அப்படியே உறைந்து போய் சிலையா நிக்கிறாங்க. நேத்து தான் செந்தில் திருந்தி பாண்டியன் கிட்ட சத்தியம் பண்ணாரு. அதுக்குள்ள லஞ்ச ஒழிப்பு துறை வீட்டை ரெய்டு பண்ண வந்துட்டாங்களேன்னு எல்லாருக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைச்சாலே ரொம்ப திக்திக்மி இருக்கு மக்களே. லஞ்ச ஒழிப்பு துறை உண்மையிலேயே செந்திலை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்களா, இல்லனா செந்திலை பழி வாங்க நினைக்கிற யாரோ ஒருத்தர் அவர் மேல இந்த லஞ்ச பழியை போட்டு இப்படி ஒரு பொய்யான புகாரை கொடுத்து இந்த ரெய்டை செட் பண்ணி இருக்காங்களா? பாண்டியன் இதை எப்படி எதிர்கொள்ள போறாரு? தன்னோட குடும்ப மானம் கப்பல் ஏறுதேன்னு பாண்டியன் ரொம்ப வேதனைப்படுவாரா? செந்திலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா பாண்டியன் அவரை காப்பாத்துவாரா, இல்ல நீ செஞ்ச தப்புக்கு
தண்டனை அனுபவின்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாரா? இந்த லஞ்ச ஒழிப்பு துறை ரெய்டு பாண்டியன் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய புயலையே கொண்டு வரப்போகுது மக்களே. மீனா இதை பார்த்து எவ்வளோ துடிதுடிக்க போறாங்க. தன்னோட புருஷனை காப்பாத்த மீனா என்ன செய்ய போறாங்க? ராஜி, சரவணன் இவங்க எல்லாரும் செந்திலுக்கு ஆதரவா நிப்பாங்களான்னு நாளைக்கு எபிசோட்ல ரொம்ப பரபரப்பா பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி சீரியல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.